எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம பெட்கடை ஆன்லைன் ஆர்டர் போட்டதோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ஒரு ரிவ்யூ. இப்போ இந்த ரிவ்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வெப்சைட் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்து ஆர்டர் போட முடியுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ப்ரைஸிங் அண்ட் அவங்க டெலிவரி ப்ரைஸிங் ஆர் அவங்க பேக்கேஜிங் ப்ரைஸிங் அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டெலிவரி டைம் எவ்வளோ தூரம் அவங்க ப்ராசஸ் பண்ணாங்க, எவ்வளோ குயிக்காக ப்ராசஸ் பண்ணாங்க, நம்மளுக்கு எவ்வளோ குயிக்காக ப்ராடக்ட் வந்தது, மீன்கள் செடி இதெல்லாம் லைவ். ஸோ அது ரொம்ப கிரிட்டிக்கல். அது மூணாவது வந்து அதை பார்க்க போகிறோம். நாலாவது வந்து பேக்கேஜிங் பார்க்க போகிறோம். பேக்கேஜிங் வந்து நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து அவுட் சைட் பேக்கேஜிங், அவங்க வந்து டிரான்ஸ்லேட்டில் எப்படி அழகாக பேக்கேஜ் பண்ணி அனுப்புனாங்க. இன்னொன்று வந்து இன்சைட் பேக்கேஜிங், ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து எவ்வளோ செக்யூராக வந்து அவங்க வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சைட் பேக்கேஜிங். ஸோ ரெண்டும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து குவாலிட்டி ஆஃப் அந்த ப்ராடக்ட், வந்த மீன்கள் செடிகள் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது, வந்ததுக்கப்புறம் வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இறந்துருக்கா, ஏதாவது இறந்துருக்கா, அப்படி இல்லை செடிங்க ஏதாவது டேமேஜ் இருக்கா, அது வந்து நம்ம தனியாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ். நான் ஃபார் எனி ரீசன் அவங்ககிட்ட நான் கஸ்டமர் சர்வீஸ் ஹெல்ப் கேட்டிருந்தேன், அவங்க எனக்கு எதாவது பண்ணாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ்க்கான ரேட்டிங்கும் கொடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் எதை ஸ்பெசிஃபிக்காக தான் பார்க்கணும், மீதெல்லாம் எனக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த செக்ஷன் பார்க்க இது கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த செக்ஷன் வேணுமோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் வெப்சைட் லேஅவுட் வந்து ப்ரிட்டி கிளியருங்க. ஸோ நம்ம என்ன வேலைக்காக வந்திருக்கோமோ அது வந்து மல்டிபிள் இடத்துல வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌஸ் கேட்டகரின்னு இருக்குது. இங்கே இப்போ நம்ம மீன் தான் வாங்க போகிறேன்னா க்ளீனாக நான் கீழே போய்ட்டு லைவ் ஃபிஷன்ஸ்க்கு இங்கே போயிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிளான்டட் அக்வேரியமில் லைவ் பிளான்ஸாக வாங்க போனால் ஈஸியாக அங்கே போயிடலாம். ஸோ இது இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இங்கேயும் வந்து அந்த ஃபீச்சர்ட் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். எது ஹைலைட்டாக எது அவங்க கஸ்டமர்ஸ் நிறைய இங்கே வாங்க வராங்களோ அது நீங்கள் வெளியவே காட்டிட்டாங்கன்னா நம்ம வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து லைவ் ஃபிஷ் வாங்க தான் வந்திருக்கேன். ஸோ அது இங்கேயும் இருக்குது, லைவ் பிளான்ட்டும் இங்கே இருக்குது. கீழே அவங்க வந்து காமன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபீச்சர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க இது. ஸோ அதுவும் வந்து நல்லாவே லேஅவுட் கொடுத்துருக்காங்க. சிலருக்கு யூஸ் ஆகும், சிலருக்கு யூஸ் ஆகாது. ஆனால் அந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அக்வேரியம் பிளான்ஸ் ரிலேட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து நல்லாவே இருக்குது, கேட்டகரிஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வாங்க போகிறேன், இப்போ தான் நான் வாங்க போகிறேன்னா நான் ஸ்ட்ரைட்டாக லைவ் ஃபிஷ் வந்து இங்கேருந்தும் போகலாம். அப்படி இல்லை ஷாப் போனேன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் அவங்க திருப்பி கேட்டகரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, திருப்பி இங்கேயும் கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. நான் இங்கேருந்து வந்து லைவ் ஃபிஷ் வந்து நான் இப்போ வாங்க போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ லைவ் ஃபிஷ் வாங்க போயிட்டேன். இப்போ எனக்கு தனியாக வந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மீன் தேடி தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து எம்பர் டெட்ரா தேடி வந்திருக்கோம் நம்ம. இப்போ நான் வந்து எம்பர்னு தேடுறேன். ஸோ குட், நம்ம இங்கே வந்து இங்கே கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த சர்ச்சும் இங்கேயே இருக்குது. சர்ச் கீழே வந்து அந்த ப்ராடக்ட் வர்றது ரொம்ப நல்லது. இது இப்போ நம்ம இங்கே சர்ச் பண்ணுறது ப்ராடக்ட் வந்துச்சு, அந்த ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். இது வந்து எம்பர் டெட்ரா. இப்போ நான் வந்து டெட்ராவில் அவங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு நான் தேட போகிறேன். சரிங்களா? இப்போ டெட்ரால் என்ன இருக்குன்னு தேடினா இப்போ எல்லாமே இங்கே வருது. இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ இல்லை அந்த பேஜ்லேயே பார்க்கணும்னா நான் இப்போது என்டர் தட்டினா மீதி எல்லா டெட்ராவும் வந்து இங்கே நம்மளுக்கு காட்டுதுங்க. ஸோ இது நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல ஆப்ஷன் தான் சொல்லணும். சைட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு சின்ன சஜஷனாக கொடுக்கலாம். மேபி பெட்கடை இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேர்ட்ப்ரெஸ். ஆமாம், வேர்ட்ப்ரெஸ்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதில் உங்கள் அந்த காமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து காமர்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எலிமெண்ட்னு ஒன்று, இது வந்து ஒரு பேஜ் பில்டர் தான். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஈஸியாகவே இது வந்து பில்ட் பண்ணலாம். மற்றதுக்குள்ளே போல ரொம்ப டெக்னிக்கலாக போய்டும். அது இது நான் ஒன்று சஜஷன் என்ன கொடுப்பேன்னா, இங்கே ஒரு ஃபில்டர் வந்து அவங்க கொடுக்கலாம். இருக்கான்னு தெரியல, பட் ஃபில்டர் ஒன்று கொடுக்கலாம். இது வந்து பிளான்டடுக்கு வந்து செட் ஆகும், இது வந்து பேர் பாட்டமுக்கு செட் ஆகும், இல்லை இதெல்லாம் நேனோ ஃபிஷ்ஷு, இதெல்லாம் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு, அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இன்வெர்டிபிரேட்ஸ், இந்த ஸ்னெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸில் வந்து ஃபிஷ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபில்டர் இன்னும் எங்கே ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சில பிளான்ஸ்க்கு சப்ஸ்ட்ரேட் தேவைப்படும், சில பிளான்ஸ்க்கு சப்ஸ்ட்ரேட் தேவைப்படாது. ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இருக்குது. இன்னும் முக்கியம் பிளான்ஸில் சில பிளான்ஸ்க்கு வந்து CO2 தேவைப்படும், சில பிளான்ஸ்க்கு CO2 தேவைப்படாது. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட் வந்து நம்ம கிளியராக வந்து ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து CO2 தேவைப்படுற பிளான்ட்டு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளான்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க, CO2 பற்றி சொல்லலை. புரியுதுங்களா? ஸோ இது வந்து வெளியவே வந்து அவங்க ஒரு ஃபில்டர் கொடுத்து இந்த பிளான்ட்டுக்கு CO2 வேணும் வேணாம், இல்லை ஃப்ளோட்டிங் பிளான்ட், சப்ஸ்ட்ரேட் வேணும் வேணாம், ஃபர்டிலைசர் வேணும் வேணாம் அப்படி சொன்னாங்கன்னா
இது பிகினர் அண்ட் இன்னும் மீடியமில் இருக்க என்தூசியாஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்களுக்கு வந்து இது எல்லாமே தெரியும். பட் இவங்க எல்லாருக்கும் வந்து இதை சர்வ் பண்ணுறதுனால நான் அந்த ஃபில்டர் வந்து கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ லெஃப்ட்டில் ஒரு சின்ன ஃபில்டர் ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸ் நல்லாயிருக்கு. எனக்கு சப் கேட்டகரிஸ் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்ச் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அது ஆட்டோ சஜஸ்ட் சர்ச் அது கீழே வர்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. செக் அவுட் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லுவேன். பட் அந்த ஒரு ஃபில்டர் இல்லாததுனால இது வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் எஜுகேட்டடாக வந்து இந்த சைட் வந்து யூஸ் பண்ண முடியல. அது ஒன்று மட்டும் தான் என்னோட சஜஷன். மற்றபடி இந்த வெப்சைட்டுக்கு வந்து 3.5 out of 5 நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேங்க. அடுத்தது நம்ம வந்து ப்ரைஸிங் போயிடலாம். ப்ரைஸிங் கம்மியாலாம் எப்படிங்க நம்மளுக்கு இவ்வளோ பேர் வந்து இந்த சஜஷனில் கொடுப்பாங்க. அதனால் ப்ரைஸிங் வந்து நிறைய ப்ராடக்ட் பார்த்தா அது ப்ரைஸிங் கம்மியாக தான் இருந்தது. ஒரு சிலது மேபி நான் குளத்தூர் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுனால ஒரு சிலது வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து நான் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு 4.5 out of 5 கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆன்லைனும் பண்ணுறாங்க. இந்த ஷிப்பிங் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த இவங்க ரேட்டு தான், ஏன்னா இந்த கரியர் ரேட்டு தான், கொரியர்காரங்க ரேட்டு தான். ப்ளஸ் வந்து அந்த பேக்கேஜிங் அந்த 99 rupees கேட்குறாங்க நம்ம இதுக்காக தர்மாக்கோலுக்காக. அதை நம்ம கண்டிப்பாக கொடுத்துடலாங்க. ஸோ அதில் ப்ரைஸிங்லாம் வந்து ரொம்ப நாமினலாக தான் இருக்குது. பிளான்ஸு ஃபிஷ் ப்ரைஸ்லாம் நாமினலாக தான் இருக்குது. குளத்தூரில் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு சிலதுக்கு அதிகமாக இருக்குது, பட் மற்றெல்லாம் வந்து நாமினலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸிங் வந்து 4.5 out of 5 ஃபார் பெட்கடை. நெக்ஸ்ட்டு டெலிவரி பற்றி பார்த்துடலாம். நான் வந்து புதன்கிழமை நைட்டு 11 மணிக்கு டெலிவரி போட்டேன். ஸோ புதன்கிழமை நம்ம வந்து கணக்கெடுக்க முடியாது. வியாழக்கிழமை எனக்கு கிட்டத்தட்ட 9 ஒரு மெசேஜ் வந்தது. அவங்க வந்து என்னோடய பார்சல் வந்து ஷிப் பண்ணிட்டாங்கன்னு. சரி சந்தோஷம்னா சொல்லிட்டு எப்படியும் ஒரு நாள் 2 நாள் ஆகும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா மத்தியானமே வந்துருச்சுங்க. ஸோ அவங்களோட ப்ராசஸ் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் அவங்க ப்ராசஸிங் டைம் முடிச்சிட்டாங்க. அதான் அவங்க கமிட் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே அவங்க முடிச்சிட்டாங்க. டெலிவரி வந்து பக்கா எனக்கு வந்து நைட்டு போட்ட பேக்கேஜிங் வந்து மத்தியானமே வந்துருச்சு. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட ப்ராசஸிங் டைம் டெலிவரி டைம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 out of 5. ஏன்னா இன்றைக்கி போட்ட ஆர்டர் மாதிரி தான் கணக்குது. அடுத்த நாளே வருதுன்னா கண்டிப்பாக வந்து 5 out of 5 ப்ராசஸிங் டைம் அண்ட் டெலிவரி டைம் ஃபார் பெட்கடை. அடுத்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரிவ்யூக்கு, இந்த பேக்கேஜிங். ஸோ பேக்கேஜிங் வந்து நான் என்னடா தர்மாக்கோல் பாக்ஸில் போட்டால் இந்த மாதிரி ஒரு அட்டைப்பட்டியில் வந்திருக்கு, ஒரு கன்ஃபியூஷனில் தான் நானும் என் ஒய்ஃபும் ஓப்பன் பண்ணோம். மேலே இந்த ஸ்ட்ரிங் கிராப்பு பிளாஸ்டிக் கவர்லாம் வந்து நல்லா இருந்தது. சரி ஓப்பன் பண்ணி எப்படி தான் உள்ள பேக்கேஜிங் எப்படி இருக்குது, உள்ளே வந்து தர்மாக்கோல் இருக்கான்னு சொல்லி ஓப்பன் பண்ணோம். நீங்களே பாருங்கள் இப்போது உள்ளே என்ன இருக்குன்னு. பார்த்தீங்களா, உள்ளே வந்து ட்ரிஃப்ட்வுட் இருக்குது. நான் என்ன அது மீன் செடி எதுவுமே காணுமே, ட்ரிஃப்ட்வுட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த 2 ட்ரிஃப்ட்வுட் பார்த்தீங்கன்னா கிவ் அவே தான். இது உங்களுக்கு 2 பேருக்கு தான் வரப்போகுது. அந்த ரிசல்ட் வந்து எண்டில் இருக்குது. இந்த ட்ரிஃப்ட்வுட்டோட வெயிட்டும் நான் எண்டில் போட்டிருக்கேன். சரி இல்லை ஒரு டப்பாக்கு அடியில் எங்கேயா ஒழிச்சு வச்சுருக்காங்களாம் சொல்லிட்டு நான் டப்பா தேடிலாம் பார்த்தேன், கிடைக்கல. இந்த தப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே தான். 2 பார்சல் வந்திருக்கு. ஒன்று வந்து எங்கள் வீட்டில் டெலிவரி ஆகிருக்கு, இன்னொன்று வந்து என் ஒய்ஃப் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க போடுறது. அது ஏன்னு தெரியல. அது எங்கள் கொரியர்காரங்க பண்ண தப்பு, எங்கள் பெட்கடை பண்ண தப்பு கிடையாது. ஸோ இதான் எங்களுக்கு வந்து 2 ட்ரிஃப்ட்வுட். இந்த ட்ரிஃப்ட்வுட் பேக்கேஜிங் நல்லா தாங்க இருந்தது, நோ கம்ப்ளைண்ட். ட்ரிஃப்ட்வுட்டுக்கு இந்த பேக்கேஜிங் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நோ கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ அடுத்து இந்த பேக்கேஜிங் நான் போய் ஒய்ஃப் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பேக்கேஜை. இதுதான் தர்மாக்கோல் பாக்ஸ் பார்த்தீங்களா. ஸோ தர்மாக்கோல் பாக்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. இவங்க வெறும் தர்மாக்கோல் பாக்ஸில் வந்து அந்த செலோ டேப் போடாமல் மேலே ஃபுல்லாக வந்து அந்த ஸ்ட்ரிங் கிராப் போட்டுருக்காங்க. ஸோ தர்மாக்கோல் பாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும் நம்மளுக்கு வரும்போது. ஸோ கண்டிப்பாக பேக்கேஜிங் வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணியாகும். இது வந்து எக்ஸ்டர்னல் பேக்கேஜிங். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 5 out of 5 கொடுத்துடலாம் எக்ஸ்டர்னல் பேக்கேஜிங்க்கு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வெளியே அந்த ஸ்ட்ரிங் கிராப் போட்டது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற செலோ டேப்பையும் ஃபுல்லாக பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வந்துருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸோட பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி தாங்க வந்து அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா காம்பேக்டாக நல்லா டைட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷிப்பிங் அப்போது மோஸ்ட்லி ஆடாத மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உள்ள பேக்கேஜிங் நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா வந்து பிளான்ட் வந்து 2 பிளான்ட்டும் சேர்த்து ஒரு கவரில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா டபுள் பேக்கேஜிங் எல்லாமே அது பார்க்குறீங்க. உள்ள ஒரு பேக்கேஜ் நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லாம் செலோடே போட்டு மேலே இன்னொரு கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபிஷ்ஷஸ்லாம் ஒரு டேமேஜும் இல்லை, பக்காவாக வந்திருக்கு. ஒரு சில லீக்கேஜ் மட்டும்தான். ஐ திங்க் அதனால தான் டபுள் பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இது வரைக்கும் ஃபிஷ்ஷஸ் எந்த டேமேஜும் இல்லை. ஸோ ஃபிஷ்ஷஸ் பேக்கேஜிங் வந்து கண்டிப்பாக வந்து 5 out of 5 கொடுத்துடலாங்க பெட் கடைக்கு.
பிளான்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பிளான்ட்டும் வந்து ஒரே கவரில் வந்து வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பிளான்ட் கொஞ்சம் ப்ரெஸ் ஆன மாதிரி இருந்தது. நான் அந்த கவர்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் நான் இப்போ டேங்க்கில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் பிளான் பண்ணல தான் நினச்சேன், அது நடலாம்னு நினச்சேன். ஆனால் அது ரொம்ப டெலிகேட்டாக இருந்தது. நான் நட்டால் அந்த ட்வீசரில் வந்து அதை தாங்கமானே தெரியல. அங்கே பார்க்குறீங்களா, அந்த லீஃப்லாம் தனியாக பிஞ்சிட்டு வருது. அது இன்னும் ஒரு 2-3 இலை தாங்குச்சு. அதனால் இப்போ நான் நட போகிறது கிடையாது. அதனால் இவனுங்களை நான் இப்போதைக்கு வந்து ஃப்ளோட்டிங்கில் தான் விட போகிறேன். ஸோ நீங்களே பார்க்குறீங்க, இந்த 1-2 லீஃப் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, மீதிலாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதை இப்போதைக்கு நம்ம இதுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். ப்ரௌன் கிரிப்டோகோரன் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கொஞ்சம் ஹார்டான பிளான்ட்டு. ஸோ அவனும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இவன் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கான். அதனால் பிளான்ட்டுக்கு மட்டும் நான் கொடுக்க போகிறது வந்து 3/5 ரேட்டிங்க. மேபி அவங்க வந்து ஒன்று வந்து இந்த பிளான்ட் தனித்தனியாக பேக் பண்ணணும், ஒன்று. இன்னொன்று நேம் வச்சாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 2 பிளான்ட் வாங்கினதுனால நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நிறைய பிளான்ட் வாங்குறாங்கன்னா நேம் வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நேம் வச்சு எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பிளான்ட் நம்மளுக்கு வரும்போது கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் வருது, இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பெட்டராக பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங் 3/5. அடுத்த ரேட்டிங் கொடுக்க போகிறது வந்து எல்லாமே லைவாக இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு ரேம்சன் ஸ்டைல். பார்க்கறதுக்கே செம்ம அழகாக இருந்தது. இது வந்து நம்ம இப்போ 2 வந்து நம்ம வெளியே இருக்கிற டேங்க்கில் போட போகிறோம். ஒருத்தர் செத்துறான்னு நினச்சி ஒருத்தர் மேலே மிதந்துட்டு இருந்தான். அப்போ அந்த 4 பக்காவாக தான் இருக்குது. ஸோ 2 பசங்களை தூக்கி நம்ம இந்த டேங்க்கில் போட்டுடலாம். 2 பேர் உள்ள டேங்க்கில் போட போகிறோம். அதான் நம்ம நேச்சுரல் அக்வேரியம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்க போகிறோம்ல. ஸோ அந்த டேங்க்குக்கு வந்து 2 பசங்களை போட போகிறேன். இதுக்கு அடுத்து நான் வந்து அன்பேக் பண்ணுறது வந்து சியாமிஸ் ஆல்கேட்டர் மேலே தூங்கிட்டு இருக்கானு பாருங்கள். ஸோ சியாமிஸ் ஆல்கேட்டர் அவனுங்களும் பிடிச்சி இதில் போட்டேன். நீங்கள் பார்க்குறீங்க, நான் எல்லாத்தையும் வந்து மீனை தண்ணியில் எடுத்து போகிறேன். ஏன்னா அவங்க அமிச்ச தண்ணி வந்து அதில் அந்த பேராசிட்டிக் இது இருந்தது, மெடிசன் இருந்ததால் அந்த தண்ணி நான் யூஸ் பண்ணல. இவனுங்கெல்லாம் தூக்கி நான் தனியாக ஏன் தண்ணியில் மாற்றி தான் போகிறேன். அந்த தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல. இவனுக்கு செம்ம ஆக்டிவ் பாருங்க. இவனுங்க உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடந்தது. ஒருத்தன் வந்து டமான்னு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான், வெளியவே வரல. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, ஒளி இடம் வேணும்னா நம்ம டேங்க்கில் கண்டிப்பாக இருக்கணுங்க. இதுதாங்க பிளான்டட் அக்வேரியம் வேணும், இந்த மாதிரி நம்ம ஹைடிங் ஸ்பாட்ஸ் வேணும், நம்ம வந்து அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணுறது. இப்போ இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா அவன் செம்ம ஜாலி. வாழ்க்கையில் இப்போ தான் வந்து இந்த கப்பி ஃபிஷ்லாம் பார்ப்பான் போல் இருக்கு. சும்மா சுற்றி தலைவர் வந்து அங்கே கப்பி ஃபிஷ்லாம் நோட்டம் விட்டுட்டு இருந்தார். ஸோ ஹெல்த் வைஸ் வந்து 2 பேரும் பக்காவாக இருக்கானுங்க, நோ கம்ப்ளைண்ட்ஸ். இவன் மட்டும் தான் கொஞ்சம் இப்போ சரி உங்களுக்கு லைட் அடிச்சு காட்டலான்னு பார்த்தேன். உள்ளே இந்த பையன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கான். நான் ரொம்ப நேரம் லைட் அடிக்க வேணான்னு பார்த்தேன், நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை வந்து பார்க்க போயாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, நான் இந்த மாதிரி தான் ஃபில்டர் பண்ணி ஊற்றினேன். ஏன்னா எனக்கு அந்த தண்ணி வந்து நம்ம டேங்க்குள்ளே போகக்கூடாது. நம்மளது நேச்சுரல் அக்வேரியம். இந்த பேரசைட் மெடிசன் போச்சுன்னா நம்மள்கிட்ட குட் பேரசைட் குட் பாக்டீரியா இருக்கும், அதை நம்ம சாவடிக்கக்கூடாது. அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பர்டென்ட்ரா நம்ம வந்து 10 ஆர்டர் போட்டோம். ஃபஸ்ட்டு 6 தான் சொல்லியிருந்தேன், பட் ஓகே 10 ஆர்டர் போட்டோம். இவனுங்களும் உள்ளே விட்டோன்னே நல்லா கொச்சான்னு வந்து ஆட ஆரம்பிச்சேன். இந்த தண்ணி நான் ஏற்கனவே ரெடி பண்ண தண்ணி ஒரு 2-3 நாள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம டேங்க் செட்டப்புக்காக தான் இதுவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உள்ள ஒரு பப்ளர் மட்டும் போட்டிருக்கேன், கொஞ்சம் பிளான்ஸ் உள்ளே விட்டுருக்கேன் நான். மற்றபடி அவ்வளோதான். இவனுங்களும் வந்து சூப்பருங்க, ஐம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு இது வரைக்கும். ஸோ மீனுங்களை பொறுத்த வரைக்கும் 5/5. ஒரு டேமேஜ் ஒன்றுமே இல்லை. பிளான்ஸ் அகெயின் டேமேஜ் வந்ததுனால அவனுங்களுக்கு மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து 3/5 தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு பிளான் நல்லா தான் இருக்குது, ஒரு பிளான்ட் மேபி பெட்டர் பேக்கேஜிங் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜிங்கு இம்ப்ரூவ் பண்ண நான் ரேட்டிங் கொடுத்தேன் 3/5. பிளான் டேமேஜ் ஆனதுனால இதுக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங்கை வந்து 3/5. கடைசியாக வந்து அவங்க கஸ்டமர் சர்வீஸ் பார்த்துடலாம். ஆமாங்க, நான் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரீச் அவுட் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் ஒரு ட்ரிஃப்ட்வுட் தான் வந்து என் ஆர்டரில் போட்டிருந்தேன். அவங்கக்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி இன்னொரு ட்ரிஃப்ட்வுட் வந்து இதே ஆர்டரில் சேர்க்க சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் இன்னொரு ட்ரிஃப்ட்வுட் வந்து ஒரு தனி ஆர்டராக போட்டிருந்தேன்னா திருப்பி நான் வந்து ஷிப்பிங் பே பண்ணேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்கள்ட்ட கேட்டேன். வெரி அக்காமடேட்டிவ். சொன்ன உடனே அவங்க வெரி சிம்பிள் ப்ராசஸ் சொன்னாங்க, பேமெண்ட் அனுப்ப சொன்னாங்க. நீங்கள் பார்த்த மாதிரி அந்த ட்ரிஃப்ட்வுடும் வந்து சேர்த்து அனுப்பியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் ஃப்ளாலஸ் கஸ்டமர் சர்வீஸ், எக்ஸலன்ட் கஸ்டமர் சர்வீஸ். கண்டிப்பாக வந்து 5/5 இன் டர்ம்ஸ் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ். சரி, இதுதாங்க நம்மளோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்கடை இது. ஸோ ஓவரால் சம்மர் இப்போ காட்டிடுறேன், டோட்டலும் காட்டிடுறேன். நான் கொடுக்குற ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் வந்து இதுதான். நீங்கள் நான் ப்ராசஸில் வேறு எதாவது மாற்றணும், வேறு எதாவது ஐட்டம் நான் இன்க்ளூட் பண்ணணும், வேறு எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் சொல்லலை. நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக வந்து கற்றுக்க விரும்புகிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த ரேட்டிங் வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரிஃப்ட்வுட் கிவ் அவே, யாருக்கு வந்து அந்த 2 ட்ரிஃப்ட்வுட் கிடச்சிருக்கிறத பாருங்கள். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தட் செக்ஷன். இதுதாங்க நம்ம முதல்ல எடுத்துக்கிற ட்ரிஃப்ட்வுட்டு. எப்பா கிட்டத்தட்ட 920 கிராம்ஸ்க்கு. அது நான் குளத்தூர் ரேட்லாம் செக் பண்ணால் அது ஒன்றுமே இல்லைங்க. இது எனக்கு வந்து கிலோ 700, இது 900 வந்து 250 கிடச்சிருக்கு. ஸோ ட்ரிஃப்ட்வுட் சைஸ் நல்லாயிருக்கு இந்த ட்ரிஃப்ட்வுட். இது ரொம்ப அழகாக, இந்த ட்ரிஃப்ட்வுட் ரொம்ப பிடிச்சிருந்தது. 346 கிராம்ஸ் வருது. ஐ திங்க் ப்ரைஸ் வைஸும் நல்லா தான் இருக்குது. இது 2 தான் நம்ம வந்து நம்மளோட 2 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்க போகிறோம்.
ஆமாங்க, பேரெல்லாம் எழுதி போட்டாச்சு நம்ம குலுக்கல் முறைக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக நான் வந்து ரெடி பண்ணி போட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களாம் கூட 2-3 பேர் போட்டிருந்தானுங்க, திருட்டு பயலுவ. அவன் பேரெல்லாம் தூக்கியாச்சு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிஃப்ட் வந்து என் பையன் எடுக்க போகிறான். அவன் முன்னாடி ட்ரிஃப்ட் இருக்குது, பின்னாடி மார்க்கிங் எதுவும் கிடையாது, அவன்கிட்ட எதுவும் தெரியாது இது. ஸோ அவன் எடுத்தது பார்த்திங்கன்னா வந்து லோகேஷ் வாசுதேவன். ஸோ லோகேஷ் வாசுதேவன் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிஃப்ட் ஜெயிச்சிருக்காரு. இப்போது அவருக்கு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நான் அவருக்கு டேரெக்டாக வந்து இந்த ட்ரிஃப்ட் வந்து அனுப்பி வச்சுறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் லோகேஷ் வாசுதேவன். அடுத்த ட்ரிஃப்ட் வந்து எடுக்க போகிறது என் பொண்ணு. அவள் தான் வச்சு பண்ணிட்டாவ. ஸோ அவள் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் குமார். ஆமாம், அடுத்த ட்ரிஃப்ட் வினோத் குமார். உங்களுக்கு வந்து ட்ரிஃப்ட் கூடி சீக்கிரம் வந்துடும். இந்த டேங்க் வீடியோ எடுத்து முடித்தோடனே 2 பேருக்கு நான் கண்டிப்பாக வந்து அனுப்பி வச்சுருவேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க இந்த பெட்கடையோட வீடியோ. பெட்கடையை பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். மீன் வந்து பக்கா, பிளான்ஸ் பக்கா. மேபி எனக்கு ஒன் ஆஃப் கேஸாக இருக்கலாம் எனக்கு அந்த பிளான் டேமேஜ் ஆனது. பட் ஸ்டில் நான் பெட்கடை வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் யாரும் வாங்கணுன்னா கண்டிப்பாக பெட்கடைக்கிட்ட வாங்குங்க. அடுத்தது நான் வேறு ஏதாவது ஆன்லைன் ஷாப் வந்து ரிவ்யூ கொடுக்கணும், ரேட்டிங் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். எங்கேயா ஷாப் நான் டேரெக்டாக போனேன், இப்போ நான் அந்த SNK போன மாதிரி நவீன் மீட் பண்ணல, அந்த மாதிரி எங்கேயா டேரெக்டாக போனால் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் ஊர் சுற்றுற ஆள் தான். நான் அந்த பக்கம் எங்கேயா போனால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு போய்ட்டு நான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையும் வந்து நான் கேட்டு சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.